வணக்கம் நண்பர்களே. 5 திமுக அமைச்சர்கள் கைது, விஜய் அதிரடி. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பிரச்சாரத்தின் போது நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் விஜய் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதன்படி ஆட்சிக்கு வந்த பின்பு வெள்ளை அறிக்கை விடப்படும், மேலும் மாஜி திமுக ஊழல் அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற பல வாக்குகளை மக்களுக்கு அளித்திருந்தார் விஜய். இதில் விஜய் பேசிய பேச்சில் அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாஜி திமுக ஊழல் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதுதான். இந்நிலையில் தற்போது ஆட்சியின் அரியணையில் அமர்ந்திருக்கும் முதல்வர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியது, ஆட்சிக்கு வந்தால் மாஜி திமுக ஊழல் அமைச்சர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்புவாரா, அல்லது கடந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எப்படி ஆட்சிக்கு வந்தால் அதிமுக ஊழல் அமைச்சர்களை சிறைக்கு அனுப்புவோம் என்று பேசிவிட்டு 5 ஆண்டு திமுக ஆட்சியில் ஒரு மாஜி அதிமுக அமைச்சர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லையோ அதே போன்று கடந்து சென்று விடுவாரா விஜய் என்கின்ற கேள்விக்கு தற்போது விடை கிடைச்சிருக்கு. அதாவது மாஜி திமுக முன்னாள் அமைச்சர்கள் செய்த குற்றத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை தற்போது தாவேக அரசுக்கு தேவையில்லை என்றும், அடுத்தடுத்து மாஜி திமுக அமைச்சர்களை கைது நடவடிக்கைக்கு ஏதுவாக பல ஆதாரங்களை அமலாக்கத்துறையே தமிழக அரசுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதா சீக்கிய மோசடி குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த அனுமதி வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு கடிதம் எழுதியுள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வகையில் ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி மீது கடும் கோபத்தில் இருக்கும் முதல்வர் விஜய் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் சமரசம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என சொல்லப்படுது. அந்த வகையில் திமுக மாஜி அமைச்சர்களை சிறை செல்லும் அமைச்சர் பட்டியலில் முதலிடத்தில் நிச்சயம் செந்தில் பாலாஜி இருப்பார் என சொல்லப்படுது. மேலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது அமலாக்கத்துறை கைவசம் நிலுவையில் இருக்க 3 வழக்குகள் இருக்குதா சொல்லப்படுது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்ததும் அடுத்த 6 மாதத்துக்கு நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் மற்றும் அவர் சார்ந்த திமுகவினர் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது தொடர்ந்து குறைகளை சொல்லி தாக்குதல் நடத்தும் விதத்தில் அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சுமார் 15 அமைச்சர்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை தூசி தட்டி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு வழக்கு பதிவு செய்திருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் சுமார் 15 மாஜி திமுக அமைச்சர்கள் மீது தாவேக வழக்கு பதிவு செய்யும் பட்சத்தில் இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை மிக தீவிரமாக கையில் எடுத்து ஜூன் இறுதியில் குறைந்தது 5 திமுக அமைச்சர்களையாவது சிறைக்கு அனுப்ப தற்போது ரெடி ஆகிட்டாங்க. அந்த வரிசையில் செந்தில் பாலாஜி, பொன்முடி, சேகர்பாபு, KN நேரு உள்ளிட்ட 5 மாஜி திமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறையோட ரேடரில் உள்ள முதல் கைது வரிசையில் இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. இப்படி திமுக மாஜி அமைச்சர்கள் மீது விஜய் தலைமையிலான அரசு FIR பதிவு செய்தால் அமலாக்கத்துறை அவர்களை சிறைக்கு அனுப்ப ஏதுவாக அமைந்துவிடும். மேலும் இந்த கைது நடவடிக்கை மூலம் தாவேக அரசு மீது திமுக நடத்தும் தாக்குதல்களும் குறைந்துவிடும். அதே நேரத்தில் திமுக அரசின் ஊழல் மக்கள் மத்தியில் அம்பலமாகிடும் என தகவல் வெளியாயிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்தெந்த அமைச்சர்கள் ஊழல் விஷயத்தில் கைது செய்யப்படுவாங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.